நான் என்ன பேசுகிறேன் பாரு, என்ன பேசுகிறேன். ரிஜெக்ட் பண்ணி அவன் வந்து இது ஒரு அவங்கள பிக்கப் பண்ணுறான். இப்போ போய் இதோ மூவ் பண்ண பிக்கப் பண்ணியிருக்கான். இதோ மூவ் பண்ண பிறகு பிக்கப் பண்ணுறான். யார் தலைக்கு அது அலோவ் பண்ணணும் அலோவ் பண்ணணும் இல்லை இல்லை எங்களுக்கு அந்த தடையை மீறணும் மூடுறதுனா கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. தடையை மீறி நாங்கள் தடையை மீறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதோட பாயிண்ட்டு வந்து ரொம்ப டென்ஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது நாங்கள் போய் சுற்றி பண்ண முடியாது எல்லாத்தையும் நீங்கள் மூவ் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட்டை பார்க்குறது ஆல்ரெடி ரொம்ப வெங்கட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க பிக்கப் பண்ண இல்லை இல்லை சார் அது பிக்கப் பண்ண முடியாதுன்னா இங்கேயே பிக்கப் தான் அது தோணு பிக்கப் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பாயிண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி சரி கொஞ்சம் இது பண்ணா கூட அங்கே பாருங்கள் இந்த பாயிண்ட் நீங்களே பாருங்கள் சார். இதில் தான் இடமே இல்லை. சில வரைக்கும் வந்துடுறோம் அந்த வண்டியிலே இருக்கு. அந்த சில வரைக்கும் வந்துடுறோம் வண்டியிலே இருக்கு. வண்டி மொத்தம் அப்படிதான் சார். தோ இருக்கிற செலவு இருப்பா இந்த செலவரிக்கு வந்துட்டு வண்டியில் ஏறிக்கிறோம் சார். அப்படியே வந்து ஏற்றிக்கிறோம் வண்டியில் போயிடும். எங்களுக்கு நோக்கம் வந்து ஆக்சுவலாக பேரணி கிடையாது, கருத்தரங்கு தான். அது இங்கே நாங்கள் டிஸ்டர்ப் ஆகணும்னு பார்க்குறோம். நேரம் உங்களுக்கு நீங்கள் வரீங்கிறது தான் சரி வளர்த்து அவங்களுக்கு சொல்லுவோம். இல்லை நீங்கள் அரை மணி நேரமாக சார் இவ்வளோ தூரம் அலோவ் பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பாருங்கள் நாங்கள் ஆர்மி அப்படியே போய்ட்டு ஒரு நேரம் வந்து இல்லையே சார் வேறு ஒரு பண்ணி ரோட்டை பிளாக் பண்ணிட்டு வராங்க. என்ன பண்ணுறோம் நாங்கள் அப்படியே போயிடுறோம் சார். ஓரமாக இத்தனை நேரம் முடிச்சுட்டு யார் அப்படியே போயிடும். வண்டி பின்னாடி வண்டி வரட்டும், வண்டி வரட்டும் சார். பின்னாடியே நாங்கள் அப்படியே வண்டியே இருக்கிறோம். ஒரே ஒரு தூரம் தான் 2 கிலோமீட்டர் சார். அது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தானே. நான் எங்கள் சைடில் இருக்க எக்ஸாஸ்ட் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் எக்ஸாஸ்ட் ஆகணும். ஒன்று நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆகணும், நான் எக்ஸாஸ்ட் ஆகணும். நீங்கள் எக்ஸாஸ்ட் ஆக முடியாது. நான் வந்துக்கிற மாதம் வந்து நான் வந்து மாபை எக்ஸாஸ்ட் பண்ணோம்னா அது சில வரைக்கும் போயிட்டு அங்கே நான் வண்டியில் இருக்கிறேன். போதுமா மூவ் பண்ணிக்கிறேன் பண்ண மாதிரி தான் ஓடுகிற சார். இல்லை சார் நீங்கள் கொடுத்து எனக்கு கண்டிப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா அதை பற்றி நம்ம டிசைட் பண்ணி permission rejected sir. Now we are not coming to the point. Permission rejected. Yes. இன்னைக்கு எங்களுக்கு நீங்கள் அலோவ் பண்ண மறுக்கிறீங்க ரைட்டு. ஆனால் நாங்களே எக்ஸாஸ்ட் ஆகணும், நீங்களும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நாங்கள் எக்ஸாஸ்ட் ஆகிறோம், நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னா போவோம். இந்த பிரிட்ஜில் ஒரு 5 நிமிஷம் நிறுத்த முடியாதா? இந்த பிரிட்ஜு டைம் ஆகுது, மணி 5 ஆகி போச்சு. ஒரே ஒரு விஷயம், நம்ம கொஞ்சம் நகர்ந்தோம்னா நாங்கள் பிக்கப் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வந்து இங்கே வரோம், நம்ம பேரணி போகிறோன்றது இருந்தால் நம்ம பேரணி பண்ணுறது என்ன பண்ணிருக்கோம் சொன்னீங்க. எவ்வளோ விஷயம் பெரிய தலைமுறை சாதாரண நானும் கேட்குறேன். 3 மணி கொடுத்து இப்போ 5 ஆகி போச்சு. நாலு மணி புரியல. அதான் இப்போ நைட்டு 9 மறியல் பண்ண போகிறோன்னு சொன்னால் நீங்கள் பிக்கப் பண்ணலாம். நண்டு போகிறதுக்கு போய் பிக்கப் போக்குவரத்து ஒரு
நார்மலாக எடுத்து சார் பண்ணிதான் நான் வேற அங்கே வந்து வழக்கமாக பண்ணுறது நாங்களும் கடந்து போயிடுவோம். இது யதார்த்தம் தானே இருக்கு. வழக்கமாக எல்லாரும் செக்யூர் பண்ணுறீங்க எல்லாமே கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்க சார். நீங்கள் ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்டு ஃபுல்லாக அதுக்காக இவர் வந்து உடனே எடுத்தால் இணை நீங்கள் எதாவது தான் பண்ணிருக்கீங்க. எல்லாரும் கண்டுக்காமல் போயிருக்கீங்க. அவங்கள மட்டும் ஏன் இல்லை அவங்கள வந்து பிக்கப் பண்ணி அது போடுறதுக்கு போடுவாங்க. எங்களுக்கு வந்து என்னென்னா மக்கள் வந்து ஆர்கனைஸே ஆகக்கூடாது, போகக்கூடாது. இல்லை எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஸ்டேட் லெவலில் என்ன சொல்லுவாங்கன்னா நீ போய் நின்று சண்டையை வந்து கேட்பாங்க. எனக்கு அதான் பிரச்சனை. நான் இப்போ இங்கே வந்து நான் ஒரு மரியாதை இல்லை சாலை மரியாதை எப்படியாருன்னா நீங்கள் உடனே எங்கே சொல்லுவீங்க அங்கே சொல்லுவீங்க. உடனே என்ன கூப்பிட்டு நீ எங்கள் ஸ்பாட்டில் போய் நின்று நீ என்ன பண்ணுன்னு கேட்பாங்க. அதான் எனக்கு பிரச்சனை. சொல்லிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது என்ன காரணம்? இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் சொல்கிறாங்க பாருங்க. ஒரு தலைவர் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டோம். நீங்கள் கம்யூனிகேட் எல்லாருக்கும் தான் சார் பண்ணுறீங்க. எல்லாரையும் வந்து பயாஸ்டாக ஏன் எங்களை மடக்கிறீங்க தான் சொல்கிறோம். மற்றவங்களை அலோவ் பண்ணுறீங்க, எங்களை பண்ண முடியுமா சார்? நீங்கள் யாரு சார் இப்போ பேர் நான் பர்மிஷன் கொடுத்தீங்க? நான் பொதுவாக கேட்குறேன் சார், யாருக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க? யாருமே பர்மிஷன் கொடுக்கல. யாருமே கொடுக்குது இல்லை, அது எங்களுக்கு தெரியுது சார். ஆனால் ஒருத்தர் பிக்கப் பண்ணுறீங்கன்னா எல்லாரையும் பிக்கப் பண்ணுங்க. அதுதான் நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் பிக்கப் எல்லாரும் பிக்கப் பண்ணி நாங்கள் ஏன் பண்ணுறோம்? ஃபார்மல் ப்ரொசீஜர் அவங்க பிக்கப் பண்ணுறோம். அவங்க பிக்கப் பண்ணுறது பிக்கப் பண்ணி யாரை எங்கேயும் பிக்கப் பண்ணல. சரி இப்போ நம்ம பிக்கப் பண்ணுங்க. நீங்கள் எஃப்ஐஆர் சார் சார் இப்போ கேட்டு நான் போகிறோம் சார். நீங்கள் யாரை பிக்கப் சார் பிக்கப் பண்ணது இப்போ எஃப்ஐஆர் போடுறோம் சொல்லுங்க. நான் போயிட்டு அது காட்டி சார் வந்துட்டாங்க. நான் இல்லை நினச்சின்னா வரும்போது நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுகிறேன். மகேஷ்னா மகேஷ் என் நம்பர் எடுக்க மாட்டாரு. என் நம்பரையும்